பசுமையின் ஆதாரம் பறவையிடமிருந்து ஆரம்பம். ஒவ்வொரு பறவையும் தன் தனிச்சிறப்பால் இயற்கையும் மானுடமும் செழிக்க வழிகாட்டியாயிருந்து உதவுவதை இந்நிகழ்ச்சியின் மூலம் காணலாம். சிறகடித்து வண்ண மலரில் வட்டமிட்டு மலரில் உள்ள மகரந்தத்தை கொண்டு செல்லும் பட்டாம்பூச்சி சிலு சிலுவென அடிக்குது காத்து பட பட படவென சிறகை பிரித்து பறக்குது பட்டாம்பூச்சி மலரில் உள்ள தேனை கூட்டில் சேமித்து நீ வைத்தே சேமிப்பை நீ கற்று தந்த சின்ன சின்ன தேனி சிட்டுக்குருவி சிறகடித்து சிட்டாய் பறந்து செல்கிறதே. தூக்கனா குருவி ஒன்று தொங்கும் வீடு கட்டிடுதே. தேன் சிட்டு பூவில் உள்ள தேனை குடித்து மகிழதே. மூன்றும் இங்கே ஒன்றாய் கூடி மகிழ்வுடனே பறக்குதே. மூன்றும் இங்கே ஒன்றாய் கூடி மகிழ்வுடனே பறக்குதே. மூன்றும் இங்கே ஒன்றாய் கூடி மகிழ்வுடனே பறக்குதே. கருமை நிறத்து குயிலும் அங்கே காண பாடி மகிழுது. வண்ண அழகு மைனாவும் வட்டம் அடித்து பறக்குது. கிளியின் பேச்சை கேட்க நீங்கள் இங்கே ஓடி வாங்க. பஞ்சவர்ண கிளியின் அழகை பார்த்து ரசித்து போங்க. அங்கே தூது கொண்டு செல்லும் அழகை பாருங்க. அன்று பறவை போல நீங்க ஒற்றுமையாய் வாழுங்க. மயில் அங்கே தோகை விரித்து ஆடும் அழகை பாருங்க. காலை மேலே கொக்கரக்கோ என்று சேவல் கூவுங்க. சேர்ந்து வாழ பழகுவோம். பருந்து போல கூர்மையான பார்வையோடு வாழுவோம். காடும் மலையும் கடலும் நதியும் கடந்து செல்லும் பாதையில் தடைகள் பலவும் தகர்ந்தெறிந்து தாயகமே செல்லுமே. பறவைகளால் நமக்கு இங்கே காடும் வளமும் கிடைத்தது. மரமும் செழித்து வளர்ந்தது. மழையும் காற்றும் கிடைத்தது. கிடைத்த வளங்கள் அனைத்தையுமே போற்றி காக்க வேண்டுமே. இதுவே நமது கடமை என்று உறுதியேற்போம் வாருங்கள். இதுவே நமது கடமை.